फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் அவியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த கேரளா ஸ்பெஷல் அவியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருங்கைக்காய் இந்த சைஸ்ல, புடலங்காய் பாருங்க இந்த சைஸ்ல சொரக்காய் எடுத்திருக்கேன். நான் சொல்ற அளவுகள்லாம் உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டியோ குறைச்சோ செஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10 சீனி அவரைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் கேரட், பாதி மாங்காய் எடுத்திருக்கேன், 2 கத்திரிக்காய் பாருங்க இந்த சைஸ்ல, சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி. எனக்கு இன்னைக்கு நாட்டு கத்திரிக்காய் தான் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த அவியலுக்கு பெரிய கத்திரிக்காய் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா பெரிய கத்திரிக்காய் அவ்வளவு சீக்கிரத்துல குழஞ்சு போகாது. எனக்கு அந்த கத்திரிக்காய் கிடைக்கல, அதனால நாட்டு கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பெரிய கத்திரிக்காய் கிடைச்சா அதையே நீங்க சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல வெள்ளரிக்காயும் சேர்ப்பாங்க, அப்புறம் வெள்ளை பூசணி சேர்ப்பாங்க. அந்த 2 காயும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதெல்லாம் எனக்கு கிடைக்காதனால நான் இருக்கிற காயை வச்சு நான் செஞ்சிருக்கேங்க. இதுல ஒரு 10 காய் இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு காய் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இருக்கிற காயை வச்சு செஞ்சுக்கலாங்க. எல்லா காயுமே ஈக்குவலான ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்காயை தோல் ரிமூவ் பண்ணிட்டு கத்திரிக்காயை கட் பண்ணுவோம் பாத்தீங்களா, 2 அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லா கட் பண்ணிடக்கூடாது, பாதி அளவு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் இல்லாததுனால இன்னைக்கு நான் சுரைக்காய் சேர்த்திருக்கேன். நீங்க வெள்ளரிக்காய் கிடைச்சிச்சுன்னா சுரைக்காயை அவாய்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா காயையும் சேமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாழைக்காயையும் கத்திரிக்காயையும் தண்ணியில போட்டு வச்சிருங்க, இல்லாட்டி கலர் மாறிடும். நெக்ஸ்ட் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரை முடி, பெரிய முடியா அரை முடி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் துருவலை இன்க்ரீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க இப்ப இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா காயுமே நான் சேர்த்துட்டேங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய கிளாஸ்ல நான் அரை கிளாஸ் தண்ணி ஊத்துறேங்க. ரொம்ப தண்ணி ஊத்த தேவையில்லை, அரை கிளாஸ் ஊத்தினா போதும். சுவைக்கு ஏற்ப ராக் சால்ட் சேர்க்கிறேங்க. இதை நீங்க மிக்ஸ் பண்ணி விட தேவையில்லைங்க, அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்ப காய் வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நான் எடுத்து வச்சிருந்த அரை முடி தேங்காய் துருவல மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேங்க. நெக்ஸ்ட் 5 பச்சை மிளகாய சேர்க்கிறேங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா கருவேப்பிலை பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி கோர்ஸா அரைச்சுக்கணுங்க, ஃபைனா அரைக்க கூடாது. பாருங்க இந்த அளவுக்கு கோர்ஸா தாங்க இருக்கணும். சோ மிக்சில 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க நான் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டேன். பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு. அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை ஊத்திடலாம். எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கொஞ்சமா மிக்சி ஜாரை வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி சேர்த்திருக்கேங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபிளேமை மீடியம்ல வச்சுக்கோங்க. தயிர் ஆட் பண்றேன். கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இந்த புளிக்கரண்டில 3/4 குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊத்தினாதாங்க இந்த அவியலுக்கு டேஸ்டா இருக்கும். தேங்காய் எண்ணெயை மிஸ் பண்ணாம ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபிளேம் மீடியம்ல இருக்கட்டும். தண்ணி எல்லாம் நல்லா சுருள ட்ரை ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இப்ப உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிட்டு இப்பயே ஆட் பண்ணிடுங்க. பாருங்க இவ்வளவு மல்டி கலரா அழகா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. பாருங்க சாப்பிட்டு பார்த்தா இன்னமும் டேஸ்டா இருக்கும். ஸோ மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சுருள வதக்கி விடுங்க. இப்ப தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சமா கருவேப்பிலைய நல்லா கிள்ளிட்டு சேர்த்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்திருக்கோங்க. இதுக்கு கொத்தமல்லி தழை சேர்க்க கூடாது, கருவேப்பிலை மட்டும்தான். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனலா நம்மளோட கேரளா ஸ்பெஷல் அவியல் ரெடி ஆயிடுச்சு. நான் இதுல மாங்காய் சேர்த்திருக்கிறதுனால லெமன் சாறு புழிஞ்சு விடலுங்க. நீங்க மாங்காய் சேர்க்கலைன்னா அரை லெமன் எடுத்து நல்லா இப்படி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. நான் செஞ்சிருக்க அளவு ஒரு 6 பேருக்கு சாப்பிடலாம். நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்து செஞ்சுக்கோங்க. கேரளால நாகர்கோயில் எல்லாம் மேரேஜ்ல கண்டிப்பா இந்த அவியல் இல்லாம மேரேஜே நடக்காதுன்னு சொல்லலாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலான அவியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா சேரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.